நமக்கு அத்திப்பழம் தெரியும், ரொம்பவே சுவையானது, ரொம்பவே சத்தானது. ஆனால் அந்த அத்திப்பழத்துக்குள்ளே தான் பல நூறு முட்டைகள் இருக்கும். அந்த முட்டைகள்லேருந்து பல நூறு புழுக்கள் வெளியே வரும். அந்த புழுக்கள்லேருந்து பல நூறு குளவிகள் வெளியே வந்து அது அங்கேயே செத்து போகும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அத்திப்பழம். நீங்கள் அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் கடுக்குன்னு அப்படி எதுவும் உணர்ந்தீங்களா? நூற்றுக்கணக்கான குளவிகளை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் 800க்கும் அதிகமான அத்திமர வகைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டால் 20க்கும் மேற்பட்ட அத்திமரங்கள் இருக்குது. நம்ம ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் கூட அத்திமர வகைகளில் தான் வரும். இந்த அத்திமரங்களில் எல்லாத்துலேயுமே பூக்களை பார்க்கவே முடியாது. உருண்டையாக பழங்களை தான் பார்க்க முடியும். ஆனால் இது பழங்கள் கிடையாது. இதை பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்கும். இதை சுற்றி இருக்கக்கூடிய உரை பேர் தான் சைக்கோனியம். இந்த சைக்கோனியத்துக்குள்ளே தான் இந்த நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்குது. ஒரு தாவரம் வந்து இனச்சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னா பூக்கள் வெளியே இருக்கணும், தேனீக்கள் வரும், பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் வந்து தான் இனச்சேர்க்கை நடைபெறுது. ஆனால் இது ஒரு மூடிய தொகுப்பு. இதுக்குள்ளே எப்படி இனச்சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா, இந்த 800க்கும் அதிகமான அத்திமரங்கள் எல்லாமே ஒரு வித குளவிகளை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த அத்திமரத்துக்குனே வாழக்கூடிய இந்த குளவிகளும் இதனுடைய வாழ்க்கையும் இந்த அத்திமரம் இல்லை அப்படின்னா இந்த குளவிகளுமே உயிரோடு இருக்க முடியாது. இவ்வளவு வகைகள் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அத்திப்பழம்ன்றது ஒரே ஒரு வகை மட்டும்தான். இந்த அத்திமரத்துக்குனே ஒரு குளவி இருக்கு. இந்த குளவி மட்டும்தான் இந்த அத்திமரங்களை இனச்சேர்க்கை பண்ண முடியும். சரி, இவர்களுக்கான உறவு என்னன்னு பார்த்துருவோம். சரி, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அத்திமரங்கள் வந்து அந்த பழங்கள், அதாவது அந்த பழங்கள்னு சொல்லக்கூடாது, அது ஒரு சைக்கோனியம், அதாவது ஒரு பூங்கொத்து. அந்த பூங்கொத்து வந்து இனச்சேர்க்கை, அதாவது இனச்சேர்க்கை தயாராகிற அந்த பருவம் வந்தோடனே அந்த பூங்கொத்தானது ஒரு வித கரிம பொருளை வெளியிடும். இந்த கரிம பொருள் காற்றில் பரவக்கூடியது, கரைந்து பரவக்கூடியது. இந்த பரவக்கூடிய இந்த ஒரு வாசனை வந்து இந்த குளவிகள் கிட்டத்தட்ட 1 mm 2 mm சின்னதாக கடுகு அளவுக்கு தான் இருக்கும். இந்த குளவிகள்னால ஒரு கிலோமீட்டர்லேருந்து 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலுமேவும் இந்த வாசனையை நுகர்ந்து இந்த மரத்தை நோக்கி வந்து அந்த பழத்துக்குள்ளே போக முடியும். அதாவது அந்த சைக்கோனியத்துக்குள்ளே போக முடியும். இந்த சைக்கோனியத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டைக்கு பேர் ஆஸ்டியோன்ற பேர். இந்த ஓட்டைக்குள்ளே சின்னதாக இருக்கிற அந்த குளவி வந்து உள்ளே போக முயற்சி பண்ணும் பொழுதேமோ இதனுடைய ரெக்கைகள், அப்புறம் அதனை உணர்ந்து வந்துச்சுல்ல, உணர்கொம்புகள் தான் இது வாசனை நுகர்ந்து வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த உணர்கொம்புகளும் இந்த ரெக்கைகள் எல்லாமே உடஞ்சி போய் அவ்வளவு நெருக்கமாக உள்ளே போயிடும். போன பின்னாடி இந்த ரெக்கைகள்லாம் வெளியவே சிக்கிக்கிறோம். இந்த குளவினால் மறுபடியும் வெளியே போக முடியாது. இதனுடைய வாழ்க்கை இந்த அத்திப்பழத்துக்குள்ள மட்டும்தான். சரி, போன குளவி என்ன பண்ணும் அப்படின்னா, அது கொண்டு வந்திருந்த அந்த மகரந்த தாள்களை எல்லா பக்கமும் எல்லா பெண் பூக்களுக்குமே ஒட்ட வச்சிடும். சரி, இந்த குளவிக்கு மட்டும் மகரந்த தாள் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது இது உள்ளே போனோன்னே இது உடம்புல இருக்க மகரந்த தாள்கள்லாம் ஒட்டி இருக்கும். அது வந்து பெண் மலர்களில் எல்லாத்துலேயுமே பட்ட பின்னாடி அந்த மலர்கள் எல்லாமே விதைகளாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த குளவி உள்ளே போன குளவியானது ஒவ்வொரு பக்கமாக முட்டையிட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 20லிருந்து 100கணக்கான முட்டைகள் வரைக்குமே உள்ள அந்த பழத்துக்குள்ளே இட ஆரம்பிக்கும். முட்டையிட்ட கொஞ்ச நேரத்திலேயும் அதுக்குள்ளேயும் அந்த குளவியானது இறந்து போயிடும். அந்த மலரானது, அந்த மலர்கள்லாம் சேர்ந்து ஒரு வித நொதியை வெளிப்படுத்தும். இந்த நொதிகள்லாம் சேர்ந்து அந்த குளவியை ஒரு வித புரதமாக மாற்றி அந்த மலரையும் அதை உறிஞ்சிடும். அப்புறம் அந்த இருக்க முட்டைகள் எல்லாமே ஒரு வாரத்தில் அந்த மாதிரி அந்த முட்டைகள்ல இருந்து புழுக்கள் வெளிவரும். இந்த புழுக்கள் வந்து அந்த மலரினுடைய ஒவ்வொரு பாகங்களை, திசுக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த பின்னாடி அது பூப்பா நிலையை அடையும். அதன் பின்னாடி அதிலிருந்து குளவிகள் வெளிவரும். முதல்ல வெளிவர்றது ஆண் குளவிகள் வெளிவந்த அந்த குளவிகள் எல்லாமே ஒரு சின்ன துளையை ஏற்படுத்தும். அந்த அத்திப்பழத்துக்குள்ள, அந்த சைக்கோனியத்துக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு துளை ஏற்படுத்தும். துளை ஏற்படுத்தும் பொழுதேவும் இந்த பெண் குளவிகள் எல்லாமே வெளிவந்து அதனோட இனப்பெருக்கமும் செய்ய ஆரம்பிக்கும். இனப்பெருக்கம் செஞ்சோடனே இந்த பெண் குளவிகளுக்கும் ஆண் குளவிகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ஆண் குளவிகளுக்கு ரெக்கைகள் இதெல்லாம் இருக்காது. அதனுடைய தாடை பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அந்த பழத்தை வந்து துளையிடுற அளவுக்கு கொஞ்சம் வலிமையாகவும் இருக்கும். ஆனால் பெண் குளவிகளுக்கு அந்த மாதிரி வலிமையாக இருக்காது. ஆனால் ரெக்கைகள் இருக்கும். இது துளையிட்ட பின்னாடி, இனப்பெருக்கம் முடிஞ்ச பின்னாடி இந்த பெண் குளவியானது அந்த ஓட்ட வழியாக வெளியே பறந்து போயிடும். இந்த ஆண் குளவிகள் எல்லாமே இதனால் பறக்க முடியாது. அதனால் அந்த அத்திப்பழத்துக்குள்ளேயே உள்ளேயே இருந்துடும். கொஞ்ச நேரத்திலே அதுவும் இறந்து போயிடும். இந்த இறந்து போன குளவிகள் எல்லாமே ஒரு வித நொதி சுரந்து அது வந்து புரதமாக்கப்பட்டு அந்த அத்திப்பழம் அந்த மலர்களாலேயே எல்லாத்தையுமே உறிஞ்சப்பட்டு விடும். சரி, வெளிவந்த இந்த பெண் குளவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து ஒரு சில நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும்.
அது தன்னுடைய அந்த உணர்கொம்புகளின் மூலமாக வாசனை எங்கு வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஒரே மரம் இருக்குது, அங்கேயும் அடுத்தடுத்த பழங்களுக்கு போய் இனச்சேர்க்கை செய்யலாம் அப்படின்னா அது அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மரமேவும் தன்மகரந்த சேர்க்கை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு பருவத்துக்கு தான் முதிர்ச்சி அடையும். அதனால இங்கே தன்மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கிடையாது. வேறு எங்காவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கிற அந்த மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசனையை நுகர்ந்து உணர்கொம்புகள் மூலமாக நுகர்ந்து மறுபடியும் இது அங்கே போக ஆரம்பிக்கும். ஆனால் இது இந்த பழத்திலிருந்து வெளிவரும் பொழுதேவும் அங்கே இருக்கக்கூடிய மகரந்த தாள்களை எல்லாத்தையுமே தான் உடம்புல ஏற்றிட்டு தான் வெளியே போக ஆரம்பிக்கும். மறுபடியும் வேறு ஒரு மரத்துக்கு போய் அங்கே இருக்கிற பழத்தில் உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போது அதனுடைய மகரந்த தாள்கள் எல்லாமே அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற பெண் மலர்களுக்கு எல்லாமே போக ஆரம்பிக்கும். இப்படித்தான் இந்த அத்தி மரங்களும் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்குது. இப்படி தான் இந்த குளவிகளுடைய வாழ்க்கையும் இனப்பெருக்கமுமே இருக்குது. இந்த அத்தி மரத்துக்கும் இந்த அத்தி குளவிகளுக்கும் ஏற்பட்ட இப்படி ஒரு உறவு இப்போ ஏற்பட்டது கிடையாது. 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பேவும் இப்படி தான் ஒரு உறவோட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை அளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சாப்பிட்ட அத்தி பழத்தில் குளவி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்கள் கேள்வி இன்னும் உறுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு அத்தி பழத்திலுமே குளவிகள் இருக்கிறது கிடையாது. அதனுடைய பகுதி பொருட்கள் கூட இருக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, இயற்கையாக விளையும் எல்லா அத்தி மரங்கள்லையுமே இந்த குளவிகள் மூலமாக எல்லா பழங்கள்லையுமே இந்த குளவிகள் இருக்கத்தான் செஞ்சுருக்கும். ஆனால் இந்த அத்திப்பூக்கள் எல்லாமே அதை ஒரு புரதமாக மாற்றி உறிஞ்சிருக்கும். அதனால குளவியினுடைய எந்த ஒரு பகுதி பொருட்களுமே அத்தி பழத்தில் இருக்கவே இருக்காது. ஆனாலும் உங்கள் மனசு சமாதானம் அடையலை அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் வாங்குகிற அத்தி பழங்களில் எல்லாமே இந்த குளவிகளோட தலையீடே இல்லாமல் வந்தது தான். இந்த முறைக்கு பேர் பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பழம் இருந்துச்சுன்னா, அத்தி பழம் இருந்துச்சுன்னா அது விதைகளாக மாறுறதுக்கு அங்கே குளவிகள் வந்தால் மட்டும்தான் மாறும், வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த முறையில் இது விதைகளாகவே மாற தேவையில்லை. இது அதுக்கு முன்னாடியே இது தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துடும். இந்த ஒரு அத்தி பழத்தை தான் நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்குது. அதை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஃபயரிங் ஸ்குவாடை பற்றி தெரியுமா அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய தப்பு பண்ண கொடூரமான தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா நாடுகளில் இந்த வழக்கம் இருந்துச்சு. இப்போ கூட ஒரு சில நாடுகளில் இருக்கத்தான் செய்யுது. இது என்ன அப்படின்னா, ஃபயரிங் ஸ்குவாட்னா அந்த தண்டனைக்கு உட்பட்ட அந்த ஒரு நபரை ஒரு சேரில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அவரோட முகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு அவருடைய இதய பகுதியில் ஒரு குறி செட் பண்ணுவாங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 அடிக்கு மேலே, ஒரு 20-25 அடி தாண்டி ஒரு 5-6 இராணுவ வீரர்கள் ஒரு துப்பாக்கியை ஏந்தி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு புல்லட் இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் இந்த இதயத்தை நோக்கி சுடுவாங்க. அதனால அவர் இறந்து போயிடுவார். இதுதான் ஃபயரிங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. சரி, இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 6 பேர் சுடுறாங்கல்ல, அதில் ஒரே ஒரு துப்பாக்கியில் மட்டும் டம்மி புல்லட் இருக்கும். ஆனால் அந்த டம்மி புல்லட் இருக்கிற துப்பாக்கி யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அதுவும் சுடத்தான் செய்யும், சத்தம் வரும், அதுலேருந்து தீப்பொறி எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் அந்த ஒரே ஒரு டம்மி புல்லட் மட்டும் செட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி 6 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி டம்மி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி, அந்த மனிதனுடைய மரணத்திற்கு காரணம் நம்மளா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டம்மி புல்லட் இந்த ஒரு முறையை செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் குளவியுள்ள அந்த அத்திப்பழங்களை நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படியும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சரி, முடிவாக என்ன அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் இதை சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே சாப்பிட்டாலுமே இது தப்பே கிடையாது. என்ன அப்படின்னா, இது குளவினுடைய அந்த பகுதி பொருட்கள் அங்கே இருக்கவே இருக்காது. அதுவும் ஒரு புரதமாக மாற்றப்பட்டு சத்தாக தான் மாறி இருக்கும். இப்போது ஒரு இயற்கையால் அந்த குளவியால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த பழத்திற்கும் இந்த செயற்கையால், அதாவது அது விதையாக விடாமல் உருவாக்கப்பட்ட இந்த பழத்திற்குமே ரெண்டுக்குமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது சுவை இந்த இயற்கையாக அந்த வளர்ந்த அந்த பழத்தினால் தான் அதிகமான சுவையும் இருக்கும், அதிகமான சத்துக்களும் அதிகமான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இதில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் குற்ற உணர்ச்சி அடைய தேவையே இல்லை. 2 சாப்பிட்டாலுமே ரெண்டுமே நல்லது தான். ஆனாலும் பெரும்பாலும் நம்ம அந்த இயற்கையால் வந்த அந்த குளவியினுடைய அந்த அத்திப்பழங்களை சாப்பிட்ருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை.